சமீபத்தில் ஒரு ஆர்டிஐ டேட்டா வெளியானது 10.5% இடஒதுக்கீடு வந்தனா அது வன்னியர்களுக்கு ஏற்கனவே கிடைக்கிற இடங்களும் கிடைக்காம போயிடும் கல்வி வேலைவாய்ப்புல. உண்மையிலே அந்த 20%க்குள்ள இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா 50%க்குள்ள வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது நியாயம். அங்கே நாடார் வந்து ஃபார்வர்ட் காஸ்டில் இருந்து பேக்வேர்டு ஆனவங்க, கொங்கு வேளாளர் ஃபார்வர்டில் இருந்து பேக்வேர்டு ஆனவங்க. அப்போ நீங்கள் அந்த 50க்குள்ள ட்ரெடிஷ்னலாக இடஒதுக்கீடு ஜாதியாக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு வந்து அதில் கொடுத்தது முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணது தப்பு இல்லை. இப்போ இந்த 20க்குள்ள நாவிதர்கள் எல்லா இடமும் பரவலாக இருக்கிறாங்க. குயவர்கள் மண்பாண்டம் செய்யக்கூடிய உடையார் என்ற பட்டத்தில் வளைக்கப்படுகிற வேளியர் சமூக மக்கள், வலையர்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது, தொட்டிய நாயக்கர்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது, வேட்டுவ கவுண்டர்கள், இந்த சமூகங்கள்லாம் தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு நீங்கள் அரசியல் அதிகாரம் உள்ள சமூகங்களை மட்டுமே சி.வி. சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி செய்தா தாளக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற அடிப்படையில் நாம் இறங்கி வந்து நியாயத்தை கேட்குறோம் அந்த மக்களுக்காக. இதை நான் சொன்னால் புரோக்கரா? ராமதாஸ் வன்னியர் கேட்கறது அவர் உரிமையே வந்து தவறா போகுது. இவர் வந்து 10.5% கேட்கறது வன்னியர்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற டேட்டா இது மூலமா தெளிவா இருக்குது இல்லையா? அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக தான் 10.5 கேட்கிறாரா, உண்மையிலேயே வன்னியர் நலனுக்காக கேட்கிறாரு நினைக்கிறேன். அந்த டேட்டாவில் மாறுபட்ட கருத்தையும் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. குளறுபடியா இருக்கு அப்படின்றாரு. ஆமா, அது குளறுபடியா இருக்குங்கிறாரு. உண்மையிலே ஆர்டிஐ டேட்டால அப்படி குளறுபடி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆர்டிஐ டேட்டால குளறுபடி பண்ண முடியாது. ஆதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு ராமதாஸ் சொல்றாருன்னா கூட்டணியில் இருக்கிற பாஜக கேட்க மாட்டாரு இல்லையா? இங்க இருக்கிற திமுக தானே கேட்கிறாரு. திமுகவை அவரு நிதிஷ்குமார் பாணியில சித்தாராமையா பாணியில எடுக்க சொல்றாரு. நிதிஷ்குமார் பாணியில எடுத்து வெளியானது இல்லையா? அது வேலிடேட் ஆகல இல்ல, அதுதான் ஸ்டாலின் சொல்றாரு. எடுத்து வேலிடேட் ஆகாம போயிட்டுன்னா என்ன பிரயோஜனம்னு அவர் கேட்கிறாரு. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. சமீபத்தில் ஒரு ஆர்டிஐ டேட்டா வெளியானது. தொடர்ச்சியாக வந்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ராமதாஸ் அவருடைய கோரிக்கை இருக்குது. இந்த சூழலில் வந்து 10.5% இடஒதுக்கீடு வந்தனா அது வன்னியர்களுக்கு ஏற்கனவே கிடைக்கிற இடங்களும் கிடைக்காம போயிடும் கல்வி வேலைவாய்ப்பில். கடந்த 10 ஆண்டுகளாக வெளியான டேட்டாக்களை வந்து ஆர்டிஐ மூலமாக ஒருத்தர் பெற்றிருந்தார். அதில் வந்து அதோட அதிகமாகவே பெற்றுக்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க இல்லையா? எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை? உண்மையிலே அந்த 20%க்குள்ள இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா 50%க்குள்ள வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது நியாயம். அங்கே நாடார் வந்து ஃபார்வர்ட் காஸ்டில் இருந்து பேக்வேர்டு ஆனவங்க, கொங்கு வேளாளர் ஃபார்வர்டில் இருந்து பேக்வேர்டு ஆனவங்க. அப்போ நீங்கள் அந்த 50க்குள்ள ட்ரெடிஷ்னலாக இடஒதுக்கீடு ஜாதியாக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு வந்து அதில் கொடுத்தது முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணது தப்பு இல்லை. இப்போ இந்த 20க்குள்ள யாரை பாதுகாக்கப்பட வேண்டும்னா வண்ணார்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். வண்ணார் சமூகத்துக்கு என்ன இருக்குது? அவங்க 1% மேலே இருக்கிறாங்க. நாவிதர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவங்க 1.25% மேலே அவங்களும் இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் 214 தொழில் உள்ள அவ்வளவு கிராமங்கள்லையும் வண்ணார் சமூகம் இருக்கிறாங்க. நல்ல பாப்புலேஷன் இருக்கிறாங்க. எண்ணி பார்த்தா தான் தெரியும். நாவிதர்கள் எல்லா இடமும் பரவலாக இருக்கிறாங்க. குயவர்கள் மண்பாண்டம் செய்யக்கூடிய உடையார் என்ற பட்டத்தில் வளைக்கப்படுகிற வேளியர் சமூக மக்கள், அவங்க ஃபுல்லாக இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிருக்குது? வலையர்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது? தொட்டிய நாயக்கர்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது? தொட்டிய நாயக்கர்கள் தெலுங்கை தாய்மொழியை கொண்ட ஒரு சகோதரர்கள். அவங்க இந்த மண்ணில் கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை MBBS இடங்கள் கிடைச்சிருக்கு சொல்லுங்க. தொட்டிய நாயக்கர்களுக்கு நீதி கிடைச்சிட்டா? MBBS இடங்கள் கிடைச்சிடுச்சா? எடப்பாடி அவர்களே சொல்லுங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லுங்க. வேட்டுவ கவுண்டர்கள் என்ன இருக்குது? வேட்டுவ கவுண்டர்களுக்கு ஊராளி கவுண்டர்கள், குறும்ப கவுண்டர்கள், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பர்வராஜகுல மீனவர், செம்படவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், இப்படிப்பட்ட சமூகங்களுக்கு இவங்க பாப்புலேஷன் 10% வரை இருப்பாங்க. எண்ணி பார்த்தா தான் சேர்த்து. ஆமாம், ஓகே, எண்ணி பார்த்தா தான் தெரியும். நல்ல பாப்புலேஷன் இருக்காங்க, பரவலாக இருக்காங்க, அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்காங்க. அப்போது இந்த சமூகங்கள்லாம் தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு நீங்கள் அரசியல் அதிகாரம் உள்ள சமூகங்களை மட்டுமே சி.வி. சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி செய்தா தாளக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற அடிப்படையில் நாம் இறங்கி வந்து நியாயத்தை கேட்குறோம் அந்த மக்களுக்காக. நியாயம் வழங்கப்பட வேண்டியது இந்த மக்களுக்காக. இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் 20% முன்னுரிமைங்கிறது இந்த சமூகங்களுக்கு தான் கொடுக்கணும். தந்தி தொலைக்காட்சியில் சொன்னேன், எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் நான் சொன்னேன்.
எல்லாரும் எடப்பாடி விட்டுட்டு போயிடுவாரு, நிற்க மாட்டாரு, விழுந்துருவான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், தினகரன் வந்து 3 மாசத்துல அரசு கவிழ்னு சொல்லும்போது 3 மாசத்துக்கு பிறகும் தினகரன் இதைத்தான் சொல்லிட்டு இருப்பாரு, அரசு ஒன்றும் கவிழாதுன்னு சொன்னேன், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன். அந்த காலகட்டத்தில் தந்தி தொலைக்காட்சியில் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நான் வச்ச கோரிக்கை, இந்த சமூகங்களுக்கு ஒரு 5% தனியாக கொடுங்க, இவங்களுக்கு எதுவும் கிடைக்கல, நியாயம் வேண்டாம். ராமதாஸ் வன்னியர் கேட்கறது அவர் உரிமை, அவங்க போராடிட்டு, அது அவங்க ஒரு கட்சி, அரசு அதிகாரத்தில் இல்லை, அன்புமணி போராடுறாரு, அவங்க உரிமை. பட் நான் இந்த சமங்களுக்கு கேட்கறத விமர்சனம் பண்ணதுக்கு அன்புமணிக்கு என்ன தகுதி? வன்னியர்களுக்காக ராமதாஸ் கேட்கறது உரிமைன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ அந்த உரிமையே வந்து தவறா போகுது, இவர் வந்து 10.5% கேட்கறது வன்னியர்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற டேட்டா இது மூலமா தெளிவா இருக்குது இல்லையா? ஸோ அவர் வந்து அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக தான் 10.5 கேட்கிறாரா, உண்மையிலேயே வன்னியர் நலனுக்காக கேட்கிறான்னு நினைக்கிறீங்க? அந்த டேட்டாவில் மாறுபட்ட கருத்தையும் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு, குளறுபடியா இருக்கு அப்படின்றாரு. ஆமா, அது குளறுபடியா இருக்குங்கிறாரு. குரூப் 1 குரூப் 2 எல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. ஓகே, அது அவருக்கு உரிமை, அவர் அதை கேட்கட்டு. பட் இதை நம்ம கேட்கறதுனால நம்மளை புரோக்கர்னு சொல்றது தவறு. நம்ம எக்ஸ்ட்ராடினரியா நின்று கேட்குறோம், அவங்க ஜாதிக்காக கேட்குறாங்க, இது நம்ம உரிமை, இந்த சமங்களுக்காக நம்ம போராடுறது. ஸோ அவங்க உரிமையை கேட்குறாங்க, அரசு முடிவெடுக்கணும். தமிழக அரசு தெளிவாக சொல்லிட்டாங்க, டெல்லி மத்திய அரசு சென்சஸ் எடுத்தாதான் எல்லாம் வேலைக்கு ஆகும், அல்லது ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டாப்ல. இங்கே வந்து சர்வேங்கிறது வந்து சட்டத்தின் முன்னுக்கு அதுங்கிறத முதல்வர் வந்து தெளிவாகவே தெளிவாகவே அதை சொல்லிட்டாரு. மு.க. ஸ்டாலின் ரொம்ப கிளியரா தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. அதுல நாம் தமிழர் சீமான் கூட நாளைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு அவரோட அஜிடேஷன்களை அவர் ஆரம்பிக்கலாம். அவர் வந்து நிச்சயமா அவர் வந்து பிசி பட்டியலில் உள்ள யாதவர்கள், முத்தரையர்கள், செங்குந்தர்கள், விஸ்வகர்மாக்கள் இவங்களுக்கு ஏன் தனி ஒதுக்கீடு கொடுக்கலங்கிறத சீமான் போல்டா கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் கேட்கிறேன், அவர் அரசியல் கட்சியா நாம் தமிழர் சீமான் அனைத்து தமிழ் ஜாதிகளுக்கும் பொதுவானவராக அவரும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரல்கள் எழும்பட்டும், எல்லா குரலும் எழும்பட்டும், எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்கட்டும், அதுதான் நம்ம பார்வையா இருக்குது. அதுல இந்த விஷயம் இப்படி ரப்பர் மாதிரி தான் இழுத்துட்டு போகும், ஜபா தான் இழுக்கும். ஏன்னா கோர்ட் அடிச்சுட்டாங்க, அடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகுதான்னு மு.க. ஸ்டாலின் தெளிவுபடுத்திட்டாரு. அப்போ அவர் வந்து நிதிஷ்குமார் மாதிரியோ அவர் சித்தாராமையா மாதிரியோ எடுக்க தயாரில்லை. சித்தாராமையா எடுத்தும் வெளியிட முடியாமல் பரிதாபமாக இருக்கு. ஒக்காலிகாசும் லிங்காயட்ஸும் எதுக்குறாங்க, அவர் குருபா கம்யூனிட்டிக்காரரு, குருபா மெஜாரிட்டிங்கிறதுக்காக அவர் எடுத்தார். லிங்காயட்ஸும் ஒக்காலிகாவும் எதுக்குனால இந்தியாவில் கேட்கக்கூடிய ராஜீவ்காந்தியால் அவருக்கு மாநிலத்தில் அவருக்கு முதல்வரை எடுத்த இதை பப்ளிஷ் பண்ண வைக்க முடியலை. ஸோ இதில் பிரச்சனைகள் இருக்குது. பசிச்சும் விட மாட்டான், இருக்கிறவன் விட மாட்டான்ங்கிறது மாதிரி எந்த ஒரு அரசும் இதை எடுக்க விரும்பாது. அதில் பல அரசியல் நுணுக்கங்கள் இருக்குது. ராஜ்நாத் சிங் ஜாதி அடிப்படையில் சென்சஸ் எடுக்க முடியும்னு பாஜகவின் நம்பர் 2 டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னார். அதுக்கு பிறகு கட்சிக்குள்ள பல மாறுபட்ட கருத்துக்கள் வரும்போது அவங்க இன்னும் அதில் முடிவெடுக்காமல் இருக்காங்க. கேசவ பிரசாத் மௌரியா ஜாதி அடிப்படையில் ஜாதி மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஜாதி வேணுங்கிறத தெளிவாக சொல்றாரு. பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி நிலைப்பாடும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி வேணுங்கிறத நான் சொல்றேன். பீகார் பாஜகவினர் அதுக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் பாஜகவுக்குள்ளே இது நமக்கு நன்மை பயக்குமா, தேவையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு கிரிமிலேயர்னு எடுத்துட்டாலும் கூட கிரிமிலேயரை வந்து பாஜக உள்ஒதுக்கீடு, எஸ்சியில் உள்ஒதுக்கீடை வந்து பாஜக தேவைன்னு தான், மடியாவுக்காக தேவைன்னு தான் கொடுத்தாங்க. அதனால தான் அருந்ததியர் இது இன்னைக்கு வேலிடேட் ஆகிருக்குது. ஆனால் கூட்டணி கட்சியில் பஸ்வான் எதுக்குறாரு, ராம்தாஸ் அதோலை எதுக்குறாரு, இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் பலருக்கு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்கிறாங்க. பாஜக அதில் முடிவெடுக்கிறதுக்கு நாட்கள் ஆகுது. முடிவெடுக்கலாம், 29க்கு முன்னே ஜாதிவாரி கணக்கெடுக்கிற ஒரு முடிவு கூட என்டிஏ கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு ராமதாஸ் சொல்றாருன்னா கூட்டணியில் இருக்கிற பாஜக கேட்க மாட்டாரு இல்லையா? இங்க இருக்கிற திமுக தானே கேட்கிறாரு. திமுகவை அவர் நிதிஷ்குமார் பாணியில சித்தாராமையா பாணியில எடுக்க சொல்றாரு. நிதிஷ்குமார் பாணியில எடுத்து வெளியானது இல்லையா, அது வேலிடேட் ஆகல இல்ல, அதுதான் ஸ்டாலின் சொல்றாரு. எடுத்து வேலிடேட் ஆகாம போயிட்டுன்னா என்ன பிரயோஜனம்னு அவர் கேட்கிறாரு. சீமானும் ராமதாஸும் எடுக்க சொல்றாங்க. இது இப்படிதான் போகும் சார். அதே போல அன்புமணி அவர்கள் சொன்னது வந்து அந்த ஆர்டிஐ டேட்டாலே வந்து குளறுபடி இருக்குன்னு சொல்றாரு. தமிழக அரசு தான் குற்றம் சாட்டு வைக்கிறார் இல்லையா? உண்மையிலே ஆர்டிஐ டேட்டால அப்படி குளறுபடி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆர்டிஐ டேட்டால குளறுபடி பண்ண முடியாது. அவர் சொல்லக்கூடிய சில டேட்டாக்கள் இல்லை. அந்த கொண்டைங்கோட்டை மறவர்
அவர் சார்ந்த சமூகத்துக்காக அவர் இதுக்காக தான் அவர் எடுத்திருப்பார். கொண்டையங்கோட்டை மறவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்காக போராடுறதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அது அவங்க உரிமை. எப்படி வன்னியருக்காக வன்னியர் சங்க நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் போராடுறாரோ அதே மாதிரி கொண்டையங்கோட்டை மறவர்கள் அவங்க பிரைமரி கலர்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்க சார்ந்து போராடுறது அவங்க உரிமை. அவங்களுக்கு அந்த 20 பிரிக்கப்பட்டதில் உள்ள பாதிப்பு அவங்களுக்கு இருக்குன்னு அவங்க உணர்றாங்க. 7% எங்களை தள்ளிட்டாங்க, நாங்கள் 20க்குள்ளே இருந்தோன்னு அவங்க கருத்தை முன் வைக்கிறாங்க. அதில் மருது பாண்டியர் போன்றவங்களாம் என்னோட பிட்டர் கிரிட்டிக், நான் சசிகலா அம்மையார் கவர்னர் வரமாட்டார், பிஜேபி கூட்டணிக்குள்ளே இடம் பெற முடியாது, ஆகஸ்ட் 15 விடுதலை ஆக மாட்டான்னு சொன்னாங்களாம். நம்ம சொல்லி தான் அதை செய்தோம் வெளிப்படையாக. அதில் நமக்கு அரப்பா மருது பாண்டியர் போன்றவங்களாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவங்க இன்னைக்கு முக்குலத்தோர் பிரிவில் பிரமலை கள்ளர் மறவர்களுக்காக அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அரசு அவங்க கருத்தையும் புறந்தள்ளிட முடியாது. எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் அரசு ஒரு முடிவை எடுக்கணும். அந்த வகையில் தான் நாம் எல்லாரோட நியாயமும் நிலைநாட்டப்படணுங்கிற கருத்தை நாம் முன் வச்சு போயிட்டு இருக்கோம். ரைட் சார். அதே போல் சமீபத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி அருந்ததியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு 3% உச்சநீதிமன்றம் வேலிடேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இத்தனை வருடமாக அது நடைமுறையில் தான் இருந்தது, யாருமே ஸ்டே வாங்கலை இல்லையா? இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களோட சட்ட போராட்டமும் அது காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி புரிஞ்சுக்கிறது தான்? ஜெயலலிதா அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது மாநில அரசுக்கு உரிமை இல்லை, கலைஞர் அல்ட்ரா வைரஸாக பண்ணுறாருன்னு சொன்னாங்க. பட் அதுக்கு ஸ்டே கிடைக்காதனால அப்படியே போயிட்டு இருந்தது. எடப்பாடி அரசாங்கம் இருக்கும்போது கொடுத்ததை அவர் தடுக்க நினைக்கல. ஸோ அதனால் அதை அவர் கிளைம் பண்ணுறாரு. கொடுத்தது திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி தான். பட் எடப்பாடி அவர் ஆட்சி காலத்தில் அதை தடுக்க நினைக்கல. ஏன் இப்போ இன்னைக்கு மோடி அவர்கள் கூட உள் ஒதுக்கீடு மடிகாக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக, மடிகாங்கிறது இந்த அருந்ததியர் சமூகம் மாதிரி தான். அவங்க ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவெல்லாம் இருக்காங்க. பாஜகவுக்கு கணிசமாக ஓட்டு போடுறாங்க. சவுத்தில் அது வேணுங்கிறதுக்காக ஏற்கனவே மோடி ப்ராமிஸ் பண்ண மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த அதிகாரம் மாநில அரசு கொடுக்கலான்னு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அந்த அடிப்படையில் மாநில அரசு கொடுக்கலான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அன்றைக்கி இது வேலிடேட் ஆகிருக்குது. இது வேலிடேட் ஆனதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவட விட்டு மோடிக்கு அவட விட்டு மிக முக்கியமானது மோடிக்கும் இந்த மடிகா கம்யூனிட்டியோட அந்த தனி ஒதுக்கீடு தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாவில் மிக முக்கியமான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுது. ஸோ அந்த கலைஞர் கொடுத்த பிறகு கொடுத்ததை எதிர்க்க முடியாதுங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியும் ஆதரவாக சொல்லியிருக்காரு. அவர் அதை கிளைம் பண்ணுறதுல தப்பு இல்லை. அது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாட்டு அவர் கொடுத்ததில் அது எதிராக போனான்னா அருந்ததியர்களுக்கு முழுமையான எதிரணி ஆயிடுவார். அது இல்லைங்கிற அளவுக்கு அவர் ஜெயலலிதா அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எதிராக பேசுகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? எப்படி எடுத்துக்கிறது? ஜெயலலிதா ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது தங்களுக்கு சாதகமானது மட்டும்தான் ஜெயலலிதா ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்குவாங்க. தெருக்களில் ஜாதி பேர் கூடாதுன்னாரு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். முத்தரையர் சமூகத்தோட எதிர்ப்பை கருத்தில் கொண்டு சிவகங்கை மாவட்டத்துக்கு பசும்பன் ஐயா முத்துராமலிங்கத்தை ஒரு பேரில் பசும்பன் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு தான் வச்சார். இது வரலாறு, உண்மை. ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆர் பேரில் வந்தவங்க தான். எடுத்து அப்படி முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்கல்ல. அப்போ அது அந்த பேக்கிங் கம்யூனிட்டியாக தேவர்கள் எடுக்கிறாங்க. மற்ற இதில் ஜாதி பேர் இல்லை. நமக்கு முத்துராமலிங்க தேவர் மாவட்டங்கிற பெருமை எம்ஜிஆர் கொடுக்காத பெருமையை ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்கன்னு அவங்க பேக்கிங் கம்யூனிட்டி ஆகிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே 10.5% ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தாங்கன்னா, வன்னியருக்கு 10.5 கொடுத்தாங்கன்னா, பிசிலையும் அவங்க முத்தரையர்களுக்கு ஒரு சதவீதத்தை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பெரும்படு முத்தரையர் செலவு வச்சது அவங்க, முத்தரையர்களை 28 ஜாதியை ஒன்றா அம்பலக்காரர் உட்பட எல்லாம் பண்ணது அவங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி யாதவர்களுக்கு அழகுமுத்து கோன் சிலையை எக்மோரில் வச்சு யாதவ சமுதாயத்தை பெருமைப்படுத்துறது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார். யாதவர்கள் கொடுத்துருப்பாங்க. ராஜேந்திர பாலாஜி அவர் ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவரை, விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவரை அமைச்சராகி அளவு பார்த்தவங்க விஸ்வகர்மா சமூகத்துக்கும் கொடுத்துருப்பாங்க, செங்குந்தர்களும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகமும் இதில் எம்பிசியில் ஒர்க் அவுட் பண்ணவங்க பிசியில் ஏன் ஒர்க் அவுட் பண்ணலை? பிசியில் இந்த ஜாதிகள் மோசமான நிலைமையில தானே இருக்கிறாங்க. எண்ணிக்கைக்கு ஏற்ப கிடைக்கலையே. நீங்கள் வைக்கக்கூடிய அம்பாசங்கர் கமிஷன்லேயே அடிப்படையே நம்ம பார்த்துடலாம். நியூஸ் டே தொலைக்காட்சியிலே நான் ஐயா சிபி சண்முகத்தோட உட்கார்ந்தே வாதிக்க தயாராக இருக்கிறேன். ஐயா எனக்கு எதிராக ஜாதியை பற்றி பேசுறதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா பெரியார் எதை பற்றி நினைச்சிருந்தாருன்னா சமூக நீதி புரட்சி பண்ணியிருக்க முடியுமா? நம்ம சமூக நீதி புரட்சி பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த வழக்கு இதெல்லாம் நம்ம பொருட்டா நினைச்சுன்னா உண்மை இருக்கு, நியாயம் இருக்கு, நேர்மை இருக்கு, டேட்டா இருக்கு.
நம்ம அதை துணிச்சலா விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். இந்த 10.5% இடஒதுக்கீடு கேட்கிற பலருமே வந்து ஒப்பிடுறது பாத்தீங்கன்னா அருந்ததியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வந்து எந்த டேட்டா அடிப்படையில் கொடுத்தீங்க, 3.5 கொடுக்குறீங்கல்ல 3%, அதே மாதிரி இதுக்கு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல கொடுக்க வேண்டியது வண்ணார் நாவிதர் குயவர்களுக்கு தான் கொடுக்கணும். அதைத்தான் நான் சிவி சண்முகத்தை ராமதாஸ் அவரு கேட்கறது அவர் உரிமை. நான் சிவி சண்முகத்துக்கிட்ட உட்காரலாமே, பழைய சட்ட அமைச்சர், உங்க நியூஸ் தொலைக்காட்சியில் நானும் வரேன், டேட்டாவோட வரேன், நீங்களும் வாங்க, எனக்கு எதிராக ஜாதியை பற்றி பேசுறேன்னெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஐயா பேசிடுவோம், எது உண்மைன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடட்டுன்னு சொல்றேன். அல்லது எந்த தொலைக்காட்சியில் வேணாலும் நான் உட்கார தயாரா இருக்கிறேன். நீங்க பெரியாருக்கு பாடுறதுனான்னு சொல்லிக்கிட்டு சமூக அநீதி செய்ய முடியாதுங்கிறது தான் என்னோட பார்வை. இந்த இதுல என்னன்னா, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்கன்னா அப்படி ஒரு ஜாதிக்கு மட்டும் அந்த பெருமைன்னு கொடுக்காம பிசில இந்த 4 ஜாதிகளும் கொடுத்திருப்பாங்க. அப்ப பிசில சிவி சண்முகம் இந்த 4 ஜாதிக்கும் தனி ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுக்காது. யாரால, எதற்காக, யாரை காப்பாத்த, என்ன சதி திட்டம், அதுல உள்கடக்க என்ன, அதை சொல்லுங்க. சும்மா இதை யாரும் கேட்கலங்கிறதுக்காக ரவீந்திரன் துரைசாமி கேட்காம போக மாட்டான். இந்த 4 சமூகங்கள் சார்பாக மிகப்பெரிய உள்ள போராட்டமோ ஒரு கோரிக்கையோ தொடர்ச்சியா வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க தெருவில் இறங்கி போராடாத சமூகங்களுக்கு தலையில தப்பளம் தடவிறீங்க. அவங்க எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, இந்த நாட்டில் அவங்க பிரஜை இல்லை, வண்ணார் நாவிதர் குயவர்கள்லாம் போராட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த நாட்டில் எதுவுமே வேண்டாம், அவங்கள இந்த நாட்டை விட்டே தட்டி கழிச்சிடலாம். இந்த போராடக்கூடிய சமூகங்களுக்கு மட்டும்தான் நீங்க கொடுப்பீங்க, அரசியல் அதிகாரம் உள்ள சமூகங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்க. இடஒதுக்கீடு வேணும்னா திமுகவுக்கு பொதுச் செயலாளராட்டு துறைமுகர் இருக்கணும், இவர் வீரபாண்டி ஆறுமுகம் இருக்கணும், இவர் சிபி சண்முகம் இருக்கணும், கேபி முனிசாமி இருக்கணும், அன்பழகன் இருக்கணும், இவர் ஓபிஎஸ் இருக்கணும், டிடிவி இருக்கணும். இப்படி அரசியல் அதிகாரம் உள்ள சமூகங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அப்ப அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்களை வந்து கேட்பார், கேள்வி இல்லை, என்னவும் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. இதுதானே அன்னைக்கு தந்தை பெரியார் வந்து இடஒதுக்கீடு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் வந்ததும் தந்தை பெரியார் குரல் கொடுத்தாரு. காமராஜ் மிரண்டுட்டாரு, இவருக்கு கோரிக்கை நம்ம செயல்படுத்தலைன்னா காங்கிரஸ் காலி பண்ணிடுவார் இந்த ஊர்ல. பெரியாருக்கு பயந்து தான் காமராஜ் வந்து செல்வாக்கு, காமராஜ் செல்வாக்குல தான் நடந்தது. 69% ஜெயலலிதாவால் நடந்தது, 27% உயர்கல்வியில மு.க. ஸ்டாலினால தான் நடந்தது. ஸ்டாலின் கிளைம் பண்றது நியாயம் தான். அதே மாதிரி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் காமராஜ் தான் நடந்தது. அரசியல் சட்டத்தின் மூலவர் காமராஜ்ங்கிறத மு.க. ஸ்டாலின் அவர்களை ரெகனைஸ் பண்றாரு. கலைஞருக்கு இல்லாத பெருந்தன்மையும் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு பண்பும் மாண்பும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. பாராட்டுறேன் மு.க. ஸ்டாலின் அவர்களை. பட் ஏன் காமராஜ் பண்ணாரு? தந்தை பெரியார் அது பண்ணலன்னா பிசி கம்யூனிட்டிகள்கிட்ட காலி பண்ணிடுவாரு காங்கிரஸை. பெரியார் பதவி இல்லாம போராட்டி கருத்துருவாகம் பண்ணதுக்கு காமராஜ் நெகர்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. நிச்சயமா இன்னைக்கு வன்னியர்களுக்கு இந்த எழுதி கொடுக்கலாம், தந்தை காமராஜ்னு கூட சொல்லலாம். ராமதாஸுக்கு மனச்சாட்சி அது தெரியும், ஸ்டாலின் மூலவர்னே சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை நம்ம சொல்றோம். பட் அதுக்கு ஒரு ரீசனும் அரசியல் காரணங்கள் தான் சொல்றோம். இன்னைக்கு நம்ம இந்த 4 ஜாதியை நம்ம ஏன் சொல்றோம்னா, பெரியார் மாதிரி இந்த 4 ஜாதியை நம்ம ஏன் கொண்டு வரோம்னா, நீங்க எம்பிசியில வந்து தனி ஒதுக்கீடு ஒரு சமூகத்துக்கு கொடுக்கும் போது பிசியில இந்த 4 ஜாதிகளுக்கு ஏன் கொடுக்கல? யாரை காப்பாற்ற கொடுக்கல? என்ன பின்னணி, என்ன சமூக நீதி சூறையாடல் அதுக்குள்ள இருக்கு? சமூக நீதி சூறையாடல் இருக்குதா இல்லையா? சிவி சண்முகம் அவர்களே, இருக்குதா இல்லையா? சும்மா மறைச்சுக்கிட்டு பூசி மெழுகிக்கிட்டு எல்லாம் போக முடியாது, விடமாட்டோம். பெரியார் மாதிரி எங்க குரல் இந்த 4 சமூகங்களுக்கும் கேட்கறதுக்கு வந்து நிற்கிறோம். உண்மையும் நேர்மையும் இருந்ததுன்னா என் கூட உட்காருங்க, யார் வேணாலும். நியாயம் என்கிட்ட இருக்கு, உண்மை என்கிட்ட இருக்கு, டேட்டா என்கிட்ட இருக்கு. இந்த 4 சமூகம் பாதிக்கப்படுறாங்க பிசியில. நான் எக்ஸ்ட்ராடினரியா என் சமூகம் சாராம பேசிட்டு இருக்கக்கூடியவன் பெரியார் மாதிரி நான் இதை சொல்றேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ணது தவறு. அன்னைக்கு நீங்க எம்பிசியில ஒரு ஜாதியை கொடுக்கும் போது பிசியில இந்த 4 ஜாதியும் கொடுத்துருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஓட்டு வாங்கிட்டீங்க, 1 இயர் ஓட்டை ஏன் போடுறாங்க? பெருமை எங்களுக்கு மட்டும்தான் தனி ஒதுக்கீடு கிடைக்கும், எங்களுக்கு மட்டும்தான் எடப்பாடி தந்தாரு, நாங்க அவருக்கு ஓட்டு போடுவோம்னு பெருமையா போடுறீங்க. டாக்டர் ராமதாஸே என் கருத்தை மறுக்க மாட்டார, பிசியில இந்த 4 ஜாதிகளும் பாதிக்கப்படுதுங்கிறத அன்புமணி மறுக்க மாட்டார, மனச்சாட்சி உள்ள யாரும் மறுக்க மாட்டாருங்களே, நியாய உணர்வுள்ள எந்த அதிகாரியும் மறுக்க மாட்டாங்களே, இந்த டேட்டாஸ் இருக்க யாரும் மறுக்க மாட்டாங்களே. அப்ப இந்த உண்மையை கேட்கறதுக்கு யாருக்கும் ஏன் துணிச்சல் இல்லை? ஒரு இந்து மண்ணில் இந்த தாண்டிங்க நாடார் தொண்டன் தான் வந்து கேட்கணுமா? நீங்க பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க ஏன் கேட்கல? நான் கேட்கறது நியாயமுங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தவறிழைச்சிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அந்த தவறு இழைக்க கூடாது. நிறைவா ஒரு கேள்வி சார். சில வாரங்களுக்கு முன்னாடி கூட திமுகவை சேர்ந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அமைச்சரான சிவசங்கரன் அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு, 10.5% மேலே வந்து கல்வி வேலை வாய்ப்புல வந்து வன்னியர்கள் வந்து பலன் பெறாங்க. ஸோ இது வந்து ஒரு பின்னடைவாக ஏற்படுத்தி சொன்னார். அப்போ என்ன சொன்னாங்க, பாமக சார்பாக வந்து இது வந்து அரசியல் ஆதாயத்துக்காக பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆர்டிஐ டேட்டா வந்து அதை
இது குளறுபடி பண்ண முடியாது அப்படின்னு நீங்களே சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த டேட்டாவை நம்பாம மறுபடியும் வந்து அவங்க வந்து மழுப்புறாங்க இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க வன்னியர்கள்ட்ட எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் பயப்படுறாங்களா அப்படின்னு? வன்னியர்ட்ட அவங்க பலகீனப்பட்டுட்டாங்க. கொடுத்தாருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அவங்க ஓட்டு போடுறாங்க. எப்படி பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சதும் முக்குலத்தோரெல்லாம் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கமிட்டி ஆனாங்களோ, எப்படி 96ஆம் ஆண்டு ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய வரிகள் ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சி, இந்த ஆட்சி அகற்றணும்னு ஜெயலலிதாவுக்கு எதிராக நாங்கள் முகங்காட்டி நாடார்கள் ஒரு டீம் பெருசாக ஃபைட் பண்ணிச்சோ, எப்படி திரும்ப 2016 வந்து 2006ஆம் ஆண்டு வந்து தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆதித்தன், பிபி மினரல்ஸ் வைகுண்டராஜன், நடிகர் சரத்குமார் எல்லாம் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆதரவாக போகும்போது நாடார்கள் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போறாரு, நாடார்கள் இந்த ஆட்சியை அகற்று நினைக்கிறாங்கன்னு நாம சொல்லி மக்கள் மத்தியில் கருத்துருவாக்கம் பண்ணணுமோ, அதற்கு பிறகு ஐயா மா நடராசன் வந்து நாடார் தேவேந்திர குல வேளாளர் பிரச்சனையை உருவாக்கும் போது நாடார்களை விட இந்த ஆட்சி அகற்றணும்னு தேவேந்திர குல வேளாளர்கள் உறுதியாக இருக்காங்க நாம சொன்னோமோ, அது வந்து ஜெயலலிதா அம்மையார் மத்தியில் ஆளை பதிஞ்சிட்டு. அண்ணாச்சி வைகுண்டராஜன் கூட சொன்னார், அண்ணே நான் சிவந்தி ஆதித்தன் சரத்குமார் எல்லாரையும் உங்கள் டீம் நீங்கள் அடித்து தூக்கி தள்ளிட்டீங்களே, கம்சாமிதாயத்தில் உங்கள் கருத்து தானே எடுபட்டுன்னு நேர்மையானவர் உண்மையை வந்து ஒத்துக்கிட்டார். அப்போ ஜெயலலிதா அம்மையார் பார்க்குறாங்க, அப்போ இந்த கம்யூனிட்டிக்குள்ளேருந்து இப்படி கருத்துருவாக்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு சொல்கிறாப்புல யாரும் எதுக்க முடியல. திராவிட இயக்கம் அதுன்னு சொல்லக்கூடியவங்க, நாடார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் ஜெயலலிதா சொல்லிட்டாங்க, அப்பீலே இல்லைன்னு எல்லாரும் கப் சிப்னி வாயை பொத்திக்கிட்டு இருந்துட்டாங்க. தம்பி செந்தில் மல்லர் மட்டும்தான் எதிர்த்தாப்புல. அப்போ நாடார் என்ன நினைக்கிறான், 96லயும் 2006லயும் எதிர்த்து அடிச்ச மாதிரி அடிக்காண்டா, மற்ற ஜாதிகளை திருப்பாண்டான்னு ஒரு பெருமையை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறாப்புல. இந்த ஆர்டிஐ டேட்டா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எதிர்க்கிறாங்க இல்லையா, அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறோம் பயப்படுறாங்களா வர்றேன். இந்த பெருமையில வன்னியர்கள் வந்து தனி மதிக்கீடு நம்மளால தான் வாங்க முடியும், எடப்பாடி நம்ம கொடுத்தாருன்னு அவன் எடப்பாடிக்கிட்டே போயிட்டாங்க. 10 தொகுதியில் 9 தொகுதியில் அதிமுக ரெட்டலை கீழே மாம்பழம் வந்து 8 தொகுதியில் 3வது போயிட்டு, 1ல் 4வது போயிட்டு, தர்மபுரியில் மட்டும்தான் அவங்க 2வது இடம் வந்திருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு இப்போ மனசில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வன்னியருக்கு ஃபைட் பண்ணுறது அவங்க உரிமை. வன்னியருக்கு உறுதியானவர் டாக்டர் ராமதாஸ். வன்னியர் ஓட்டு எங்க போய் குவிஞ்சிருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் குவிஞ்சிருக்குது. வன்னியர்களுக்கு உறுதியான ஒரு ராமதாஸ் சொல்றீங்க இல்லையா, அது வந்து ஓட்டு மட்டும் தான் வேணும், அவங்களுக்கான வந்து ஒரு பயன்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு தானே காட்டுது இப்படி ஆர்டிஐ டேட்டா வந்து மறுக்கிறது. ஆர்டிஐ டேட்டாவில் பல பிரதிவாதங்கள் ஆண்டிமடம் சிவசங்கர் இவங்கெல்லாம் பேசலாம். ஆனால் இந்தியாவிலே ஒரு ஜாதிக்கு இவ்வளவுக்குள்ள நன்மையை பண்ணவருங்கிறது வந்து டாக்டர் ராமதாஸுங்க மறக்க முடியாத உண்மை. எனக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. பட் வன்னியருக்கு ஒரு உறுதியானவங்கிறதுல நான் என்னைக்குமே வந்து மாறுபட்ட கருத்து சொன்னதில்லை. இப்போ அதை உறுதியோடு இருக்காரான்னு கேட்குறேன். உறுதியோடு இருக்காதான் நான் கருதுறேன். ஏன்னா பிற ஜாதிகள் விஷயத்தில் நான் பிற ஜாதிகளை எதிர்ப்பை நான் டைல்யூட் பண்ணதுக்கு நான் பயன்பட்டேன். நான் 98 உங்களுக்கு அலையன்ஸ் ஆப்ஷனை ஏற்படுத்தி கொடுத்தேன். கலைஞர் எனக்கு எதிராக ராமதாஸ் கிட்ட பிட்ட போட்டார். இவர் ராமதாஸ் கலைஞர் சீஃப் மினிஸ்டராக இருக்கங்கனால என்ன அவரால் டிஃபெண்ட் பண்ணலை. அது ஒரு நியாயமான உணர்வாக நான் பார்க்கல. அப்போ கூட்டணி அரசியலில் 2009 2019 பலமுறை நான் சொல்லிட்டேன், மனித நீதிக்கு மனித நீதி அடிப்படையில் என்னோட பணிகளை செய்துட்டு இருக்கிறேன். பட் வன்னியருக்கு அவர் உறுதியானவர்ங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. வன்னியருக்கு அவர் உறுதியானவர் தான். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.